வணக்கம். பேராசிரியர் டாக்டர் ஏ ஜெகதீசன். கிழமையில் பதிவின் தொடர்ச்சி. இப்போது புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயங்களை பார்க்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறது புதனுக்கு உண்டான நாள். இந்த புதன்கிழமைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புத்திசாலிக்கு அதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஞானத்துக்கு அதிபதி. ஞான குழந்தைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது புதனுக்கும் பிளஸ் குருவுக்கும் உண்டானது. அது ரெண்டுமே பொதுவாக புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல சும்மா அவங்களால உட்கார முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ பேனாவும் பேப்பரும் வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏதோ ஒன்று எழுதிட்டு ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு ஏதோ ஒன்று நோண்டிட்டே இருப்பாங்க. இந்த கலைகள் அப்படின்னு சொன்னோம்னாலே அதுல பார்த்தீங்கன்னா புதனும் ஒண்ணு. நான் அதுல சந்திரனும் வருவார் கலைகளுக்கு. அதுல புதனும் ஒண்ணு. ஏன்னா இந்த புதன் ஆறுன்னு கேட்டீங்கன்னா குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர். அப்ப இயற்கையாவே புதனை அதனாலதான் புத்திசாலின்னு சொல்றாங்க. ஏன்னா குருவனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்போ சந்திரன் சொன்னோம்னாலே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு அறிவு. புதன் சொன்னோம்னா அது புத்தி. அறிவுக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கொடுக்கறத அப்படியே படிச்சு எக்ஸாம்ல ஒரு வரியும் கூட ஒரு எழுத்தும் கூட மாறாம 100க்கு 100 மார்க் வாங்கினாருன்னா அது சந்திரன். 2 லைன்ல தான் படிப்பாங்க. ஆனா அவங்க எழுதுறது 3 பக்கம் எழுதுவாங்க. அப்படி எழுதி மார்க் வாங்கினா அது புதன். அதாவது படிச்சுட்டு புரிஞ்சுக்கிறது சந்திரன், புரிஞ்சுட்டு படிக்கிறது புதன். இதுக்கு வித்தியாசம் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அப்ப இந்த குழந்தைகள் இயற்கையாவே புத்திசாலிகள். அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இயற்கையாவே எல்லா கலைகளும் நல்லா வரும். இயற்கையாவே இதுதான் புதன்கிழமையில பிறந்தவங்க குழந்தைகளுடைய பலன்கள். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வியாழக்கிழமை. பொதுவா வியாழக்கிழமைக்கு அதிபதி குரு. குருன்னு சொன்னோம்னாலே இயற்கையாவே என்ன வரும் நம்மளுக்கு? அறிவு. குருன்னு சொன்னோம்னாலே அறிவு, பணிவு, ஒழுக்கம், அவையடக்கம், எதையும் ஆராய்ந்து தெளிதல், அடுத்தவங்களுடைய பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையா பார்க்கறது, எந்த பிரச்சனைக்கும் உடனடியாக சால்வ் பண்றது, ஆலோசனை சொல்றது, இது எல்லாமே குருவுக்கு உண்டான தன்மைகள். அப்போ இந்த வியாழக்கிழமைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சாஃப்ட் கேரக்டர்ல இருப்பாங்க. அதாவது சாஃப்ட் கேரக்டர்னு சொன்னா ரொம்ப பணிவா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க அடிக்கடி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு டைம் சொன்னீங்கனாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்னு, அந்த முதிர்ச்சி அதிகமா இருக்கு. அதாவது முதிர்ச்சின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வயசுல இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு 5 வயசுலயே வந்துடும். அந்த மெச்சூரிட்டி அதிகமா இருக்கு வியாழக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு. அதே மாதிரி பணிவு இருக்குங்க. பெரியவங்ககிட்ட பணிவு இருக்கு. பெரியவங்களை பார்த்தா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா படிப்பு நல்லா இருக்கும். ஆசிரியர், அதே மாதிரி அவங்களுடைய சுப்பீரியர், இவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மதிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருவுக்கு உண்டான காரகத்தன்மைகள். இயற்கையாவே ஞானம் இருக்கு. ஏன்னா ஞானத்துக்கு இதுல கேதுவும் ஞானம்தான், குருவும் ஞானம்தான், சந்திரனும் ஞானம்தான். இது 3மே ஞானத்துக்கு அதிபதியா வருவாங்க. ஆனா இந்த ஞானம் அப்படிங்கிறது கேதுவனுடைய ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீகம் ரிலேட்டடா போயிருக்கு. இந்த குருவினுடைய ஞானம் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதுல பாத்தீங்கன்னா முழுமையான அறிவுள்ளவங்கள இருப்பாங்க. சந்திரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க கற்பனையில பாத்தீங்கன்னா முழுமையான ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த 3மே ஞானம் தான். ஆனா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விளக்கம். இதுதான் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான குணம். இது நிறைய பின்னாடி நம்ம பலன்கள் சொல்லும்போது நிறைய பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கிழமைக்கு இது போகுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் சொன்னோம்னாலே கவர்ச்சி, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இனிமை. இந்த ரெண்டுமே சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவங்கள். அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்துன்னு சொன்னா அடுத்தவங்களை ஈஸியா கவர் பண்ணிடும். அந்த குழந்தை பார்த்தாலே ஒருத்தர் எடுத்து கொஞ்சாம போக மாட்டாங்க.
அந்த குழந்தை கூட 2 வார்த்தை பேசாம போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் வந்து ஒரு கவர்ச்சியாக பேசக்கூடிய, கவர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யாருகிட்டமே யார் எடுத்தாலும் போயிடுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கிற குழந்தைங்க அடுத்தவங்களை சீக்கிரம் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க கூட அட்டாச் ஆகிக்குவாங்க. ஆனா மற்ற கிழமையில பிறந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஆகாது. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரனுக்கே உண்டான இயல்பு. சுக்கிரன் சொன்னோம்னாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கவர்ச்சி. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டான்ஸு, பாட்டு, இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அதனால சுக்கிரன் எப்பவுமே ஜாலியான கிரகம். எந்த கவலையும் பட மாட்டாங்க, எதையுமே மனசுல போட்டு வருத்திக்க மாட்டாங்க, எதையுமே ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதே சொல்லும் ஒரு பொதுவாகவே வந்து 55 வயசுல இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்துல இருந்தா அவங்க வந்து 20 வயசு ஆளு மாதிரி நம்மளுக்கு தெரியுவாங்க. அந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்க்கல, நம்மளுக்கு வயசு 65 70 வயசு இருக்கலாம், அவங்க வந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சு பாட்டு டான்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணு வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா பூர நட்சத்திரம், இல்லைன்னா லக்னத்துல சுக்கரை, 5ல சுக்கரை, 9ல சுக்கரை, 10ல சுக்கரை, 11ல சுக்கரன் அவங்க ஜாதகத்துல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு உண்டான பலன்கள் நிறைய இருக்கு. அதை அடுத்த வரக்கூடிய பதிவுகள்ல நிறைய ஜாதக பலன், நட்சத்திர பலன்கள் எல்லாம் நிறைய சொல்றோம். இப்போதைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் இது போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனிக்கிழமை. பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து சனி பகவானுக்கு உட்பட்டது. சனின்னு சொன்னோம்னாலே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருட்டு, அதே மாதிரி முகத்துல ஒரு பயம், சோகம், கலக்கம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கத்துல பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும். பொதுவாகவே சனிக்கிழமை பிறந்த குழந்தைகள் யாரிடமும் ஒட்ட மாட்டார்கள், யாரிடமும் பழக மாட்டார்கள், யாரிடமும் பேச மாட்டார்கள், தனிமை விரும்பியா உட்காந்துருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தனியாவே தான் உட்காந்து விளையாண்டு இருக்கு. எந்த குழந்தைகளையும் கூட்டு சேர்த்துக்காது. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சனியினுடைய ஆதிக்கம். சனிக்கிழமை மட்டும் பிறக்கணுங்கிற விஷயம் இல்லை. அது பூச நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது லக்னத்துல சனி இருக்கலாம், 5ல சனி இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த சனிக்கிழமை மற்றும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல பிறந்த குழந்தைகள் வந்து இப்படித்தான் இருப்பாங்க. யாருங்கிட்டமே போக மாட்டாங்க. அதே மாதிரி பொதுவாகவே அவங்களுக்கு இந்த ஞாபக சக்தி குறைவா இருக்குங்க. இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி சந்திரன் வீட்டுல, சந்திரன் சனி வீட்டுல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஞாபக சக்தி குறைவாத்தே இருக்கு. மந்த குணம் இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சனிக்கிழமையில பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான பலனை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன். சூரியன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஜாதக ரீதியா வந்து சூரியன் வந்து ஆன்மா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடம்பு பித்தோடம்பா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இந்த கண்ணு அடிக்கடி பொங்கும், கோபம் அதிகமா வரும், அட்வைஸ் பண்ண பிடிக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கௌரவம் அதிகமா பார்ப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளை சேர்த்து விளையாடுறதுக்கே யோசிப்பாங்க. அதுல வந்து நல்லா ரிச்சா ஒரு இதா இருக்க குழந்தைகளுக்கு சேர்த்துக்குவாங்க, மற்ற சாதாரண குழந்தைகளை சேர்த்துக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அது சூரியனுக்கு உண்டான கௌரவம். எப்பவுமே இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கௌரவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிகமா இருக்கு. ஸ்டேட்டஸ் ரொம்ப பார்ப்பாங்க, அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எதுலையுமே எந்த இடத்துலையுமே நான் தான் முதல்ல இருக்கணும்னு அது ஆசைப்படுவாங்க. யாரையுமே முன்னாடி போவதற்கு விட மாட்டாங்க. இது குழந்தைகள படிக்கிற குழந்தைகள ஸ்கூல்ல நீங்க பார்க்கலாம், காலேஜ்ல பார்க்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சு இதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல வரணும். அதுதான் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படத்துலையும் கூட சொல்லுவாங்க, இளவு வீடா இருந்தாலும் அங்க நான் தான் புறமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் தான் தான் முதலாவது ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்கள். நிறைய பலன்கள் வருது, பின்னாடி நிறைய நீங்க பார்க்கலாம். சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய வரப்போகுது, எல்லாமே நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பஞ்சாங்கத்தில்
ஒரு அங்கமான வாரத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.